பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சண்டே எபிசோடில் பிரஜன் அவர் எலிமினேட் ஆகி வெளியே போனதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப் நட்டிப்பறைக்கி சாண்ட்ரா பயங்கரமாக அழுது ஒரு ஆக்டிங் போட்டாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். நேற்று அதுக்கப்புறம் நைட்டு லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. திவ்யா ஏதோ ஒரு காரணத்துக்காக சாண்ட்ராவோட டெஸ்கில் அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது சாண்ட்ரா சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் நீ தொடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு திவ்யா நான் ஒன்றுமே பண்ணல, நான் எடுத்து தான் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். அதாவது சாண்ட்ரா எதை நினச்சி சொல்கிறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம். ஏன்னா கடைசி ஒரு 2 வாரமாக பிரஜன் திவ்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதே டைமில் சாண்ட்ரா அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் கப்புள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கொஞ்சம் விலகியே இருந்தார். இவங்க திவ்யா கூட க்ளோஸாக இருந்ததுனால சாண்ட்ரா பொசசிவ் ஆகி திவ்யா தான் ரீசன் பிரஜன் எலிமினேட் ஆனதுக்கு அப்படின்னு திவ்யா மேலே சம்மந்தமே இல்லாமல் வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற சாண்ட்ரா இப்போ அவங்க பார்வதி கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு குரூப்பிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் வரப்போகிற வாரங்களில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கும்போது அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது. பயங்கரமான ஒரு பிரச்சனை. அதில் கம்ருதீன் தேவையில்லாமல் துஷார் வெளியே போனதுக்கு நீ தான் காரணம், டைரக்டர் பிரவீன் காந்தி வெளியே போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அரோராவை ரொம்ப மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம ஆதிரை உள்ளே வந்தாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது கம்ருதீன், ஒருத்தவங்களோட எது சொன்னால் எமோஷ்னலாக பிரேக் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆதிரை சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. இருந்தாலும் கம்ருதீன் அடங்குற மாதிரி தெரியல. ஆதிரை கூடயும் பதிலுக்கு சண்டைக்கு போயிட்டார். நீ 3வது வாரமே எலிமினேட் ஆகி வெளியே போயிட்ட, உனக்கு என்ன திறமை இருக்குன்னு மறுபடியும் ஷோவில் கூப்பிட்ருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு பிக் பாஸே கம்ருதீன் ஒரு கேள்வி கேட்டார். உண்மையாகவே கம்ருதீன் கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. ஆதிரை கிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன ஸ்டஃப் இருக்குது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றதே தெரியல. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தாகவே போயிட்டு இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் ஏற்கனவே சொல்லியிருப்பார், கம்ருதீனோட இந்த சேஞ்ச் ஓவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன நேரமாக என்னென்னு தெரியல, கம்ருதீன் மறுபடியும் பழைய மாதிரியே மாறிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏற்கனவே வினோத்துக்கும் ஆதிரைக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வினோத் உள்ளே வந்துட்டார். ஆதிரை உள்ளே வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரையாக ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இனிமேனா ஆதிரை என்ன பண்ணாலும் ட்ரிகர் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வினோத் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்துட்டார். இதுக்கப்புறம் கம்ருதீன் என்ன பண்ணார்னா, அரோரா துஷார் பற்றி கம்ருதீன் கிட்ட ஷேர் பண்ண பர்சனலான விஷயங்கள்லாம் வெளியே சொல்லி அரோரா அழ வச்சுட்டாங்க. துஷார் வெளியே போயிட்டான், அவன் என்னை மறந்துருப்பான், இனிமே அவன் என்னை ஞாபகம் வச்சுருக்க மாட்டான், அதனால் நான் உன் கூட க்ளோஸாக பழகிறேன் அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்ன மாதிரி கம்ருதீன் ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதனால் அரோரா ரொம்ப டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நான் அப்படியே சொல்லியிருந்தாலும் கம்ருதீனை நம்பி தானே நான் சொன்னேன், நீ ஏன் இந்த விஷயத்தை எல்லார் முன்னாலேயும் எதுக்காக சொல்லணும், நமக்குள்ளே பேசுனது நம்ம பர்சனல் விஷயம் தானே, அதை நம்மளோட முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பர்சனலி என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியை கம்பேர் பண்ணும்போது அரோரா எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டு. கம்ருதீன் கூட அரோரா க்ளோஸாக இருக்கும்போது கூட யாரை பற்றியுமே தப்பாக சொன்னது கிடையாது. ஆனால் பார்வதி இன்றைக்கி கம்ருதீன் கூட எல்லாரையும் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வாரத்தில் யாரை வெளியேற்ற போகிறீங்க, நாமினேஷன் யார் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம் வந்தது. இதில் புதுசாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரை நாமினேட் பண்ண விரும்புகிறாங்களோ அந்த 2 பேர் பேரை ஒரு பேப்பரில் எழுதி, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கசக்கி அந்த டோர் ஓப்பன் ஆகும், அதுக்கு வெளியே அவங்களோட பேரை தூக்கி போட்டுடணும். ஸோ பேப்பரில் எழுதும்போது எதுக்காக இவங்களை நான் நாமினேட் பண்ண விரும்புகிறேன், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டும் 2 பேரை சூஸ் பண்ணணும். அதன் அடிப்படையில் நெக்லஸ் டாஸ்கில் யார் யாரெல்லாம் தோற்று போனாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த விஷயத்தில் நாமினேட் பண்ண முடியும். முதல் முறையாக பார்வதி இந்த வார நாமினேஷனில் இடம் பெறலை. அது பார்வதிக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வியானா, கம்ருதீன், எஃப்ஜே, ஆதிரை, வினோத், திவ்யா இவங்க எல்லாருமே இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. 10 கண்டஸ்டன்ட் வெளியே போகணும். ஃபைனலில் 5 பேர் தான் உள்ளே இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் வர்ற வாரத்தில் இருந்து 2 கண்டஸ்டண்ட்டை கண்டிப்பாக வெளியே அனுப்பியே ஆகணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, லீஸ்டான ஓட்டு யார் வாங்கியிருக்காங்களோ
அந்த 2 கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும். ஸோ இந்த வாரத்திலிருந்து எவிக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்க போது. யார் என்ன ஈவு இறக்கலாம் பார்க்க போகிறதில்ல. யாராக இருந்தாலும் வெளியே அனுப்பிடுவாங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ரம்யா வெளியே போனால் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல அவங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்த கேப்டன்சி டாஸ்கில் அந்த நெக்லஸ் டாஸ்கில் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கலர் பால்ஸ் வச்சு அது மேலே கண்ணை கட்டிட்டு உட்காரணும், இதுதான் டாஸ்க்கு. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அமித் ரொம்ப பயங்கரமாக அந்த கேம் விளையாண்டார். அமித் தான் இந்த வாரம் வீட்டு தலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பார்ப்போம் அமித் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் பெர்ஃபார்ம் பண்ண ரம்யாவும் ஒழுங்காக பண்ணல, அதுக்கு முன்னாடி பண்ண எஃப்ஜேவும் வீட்டு தலையாக ஒழுங்காக பண்ணல. அமித் மேலே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் தான் மண்டே நடந்தது. நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.